பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் செய்த கொலைகள், கொள்ளைகள், கடத்தல்கள் மற்றும் ஆயுத பதுக்கல்கள் என்பன தொடர்பாக நாளுக்கு நாள் பல்வேறு வகையான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்போது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் சித்திரவதை கூடங்கள் நாட்டில் பல்வேறு காணப்பட்டன. அதில் பேசு பொருளாக இருந்த சித்திரவதை கூடமாக பட்டளந்த சித்திரவதை முகாம் காணப்பட்டது. அதேபோல் இன்னுமொரு சித்திரவதை முகாமாக பெலிக்கந்தையில் உள்ள சித்திரவதை முகாம் அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த பெலிக்கந்த சித்திரவதை முகாம் தற்போது யாருடையது என்பது பார்க்கின்ற போது அது பிள்ளையானுடையது என்பது விசாரணைகளினூடாக தெரிய வந்துள்ளது. அதனை இயக்கியவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் என்பவராக தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர் விடுதலை புலிகளிடமிருந்து இவரும் கருணாவும் பிரிந்து வந்ததன் பின்னர் அரச பாதுகாப்புடன் இவர்கள் வாழ்ந்து வந்தனர். அதன்போது பல்வேறு குற்ற செயல்கள் அரச ஆதரவுடன் இவர்கள் மேற்பார்வையில் இடம்பெற்று வந்தது. அந்த வகையில் அரசுக்கு வேண்டாதவர்களை பிள்ளையான் தரப்பினர் கடத்தி காணாமலாக்கி இந்த வதை முகாமில் கொண்டு சென்று வதைகள் செய்ததாகவும், அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் இவரிடம் கொண்டு செல்லப்பட்டு இந்த வதை முகாமில் அடைக்கப்பட்டு மிகவும் கொடூரமான வதைகள் செய்ததாக தற்போது ஆதாரங்களினூடாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அவர் விசாரணைகளின் போது அவர் கடத்தப்பட்டது உண்மை, காணாமல் ஆக்கப்பட்டது என்பது கடத்தி நாங்கள் கொலை செய்தோம் என்பது தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டது. அவ்வாறு அவரை கொலை செய்த பின்னர் அவருடைய உடலை அழிப்பதற்காக மட்டக்களப்பில் உள்ள தீவு பகுதியொன்றுக்கு கொண்டு சென்று அங்கு எரித்து அந்த தீவில் உள்ள கடலினிலேயே அந்த சாம்பல் கரைக்கப்பட்டதாக அவர்கள் இதுவரை வழங்கப்பட்ட வாக்குமூலம் விசாரணைகள் அடிப்படையில் அவருடைய சாரதி மற்றும் அவருடைய நெருங்கிய சகாக்களின் வாக்குமூலங்கள் அடிப்படையாக அது உறுதிப்படுத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யும் காலம் வரை இந்த பெலிக்கந்தை வதை முகாமில் வைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்பது தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பெலிக்கந்தை வதை முகாம் ஒரு இருக்கின்ற நிலப்பரப்பில் இருந்து சற்று உயரமான பகுதியில் காணப்படுகிறது. உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததனால் அங்கு மக்கள் தம்முடைய விவசாய நிலங்களை விட்டு வெளியேறியிருந்தனர். பின்னர் விவசாய நிலங்களுக்கு அருகில் குடியமர்ந்திருந்தனர். அவர்கள் வீடுகளில் இருக்கின்ற போது இந்த வகை முகாமில் மிகவும் பயங்கரமான சத்தங்கள் கேட்கும் என அவர்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வர விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் அவர்கள் அதனை குறிப்பிடுகின்றனர். இந்த வதை முகாமில் சில நேரங்களில் மிகவும் மற்றவர்கள் துன்பப்பட்டு அலரும் ஓலம் கேட்கும் எனவும், அத்துடன் சில நேரங்களில் மிகவும் துர்நாற்றமான மழங்கள் வீசும் எனவும் அங்கிருந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். உயர் பாதுகாப்பு வலயம் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் விவசாயம் செய்யும் மக்கள் தாங்கள் நிலங்களில் விவசாயம் செய்த போதிலும் இந்த இடத்துக்கு எட்டி பார்க்க முடியாத நிலைமை காணப்பட்டதாக அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக பிள்ளையானால் நடத்தப்பட்ட இந்த வதை முகாமில் ரவீந்திரநாத் வதைக்கப்பட்டார் எனவும், அது தொடர் மற்றும் பல்வேறு செல்வந்தர்கள் மற்றும் கடத்தப்பட்ட இளைஞர்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த வதை முகாமில் இருப்பவர்களை பார்ப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கு வந்து அவர்களும் சில நபர்களை பொறுப்படுத்தி கொண்டு வந்து இந்த வதை முகாமில் விட்டு சென்றுள்ளதாகவும் தற்போது விசாரணைகளினூடாக அதிரவைக்கும் உண்மைகள் வெளியாகியுள்ளது. 2005 ஆண்டு முதல் இந்த வதை முகாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2005 ஆண்டு அனைவருக்கும் தெரிந்தது. 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச நாட்டின் ஜனாதிபதியாக அதிகாரமிக்க ஒருவராக காணப்படுகிறார். பிள்ளையானை தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் பிள்ளையான், கருணா ஆகியோர் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் 2005 ஆண்டிலிருந்து இந்த வதை முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்ததன் அடிப்படையில் மக்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இங்கு வதை முகாம் இடம்பெற்றுள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த வதை முகாமை நடத்திய பிள்ளையான் மற்றும் பிள்ளையானின் சகாக்கள் தொடர்பான விவரங்களை பெற்று அவர்களிடம் ஒவ்வொருவரிடமும் தற்போது தனித்தனியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வெலிக்கந்த வதை முகாமில் பிள்ளையான் மிகவும் கோரமான சித்திரவதைகளை நடத்தியதாகவும் அந்த வதை கூடங்கள் தற்போது முற்றுமுழுதாக குற்றப்புலனாய்வின் கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் கொண்டுவரப்பட்டு ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வதை முகாமில் பல இளைஞர்கள் வதைக்கப்பட்டுள்ளதற்கான சாட்சியங்கள் காணப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வதை முகாம் தொடர்பான பூரணமான விசாரணைகள் முடிவடைந்த பின் அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்தப்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது குறிப்பிட்டுள்ளது. எனவே பிள்ளையான் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் தற்போது அவருடைய வதை முகாமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பிள்ளையான் நிச்சயமாக தன் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவராக காணப்படுகிறார். தமிழ் மக்களை பொறுத்தவரை இவர் காட்டிக் கொடுத்த ஒரு நபராக அடையாளப்படுத்தப்படுகிறார். எனவே இவர் பல்வேறு தமிழ் இளைஞர்களை கொன்று பல்வேறு கப்பம் பெறுவதற்காக பலரை கடத்தி இவ்வாறு பல நாசகார செயல்களை செய்தவர் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களும் இவருக்கான அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே திண்ணமான ஒரு கருத்தாக காணப்படுகிறது. பிள்ளையான் தொடர்பில் தற்போது சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் செய்யப்பட்டமை தொடர்பாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் மேலும் செய்த சில படுகொலைகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல பல படுகொலைகள் செய்துள்ளதாக தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்ற நிலையில் தற்போது 3 படுகொலைகள் சம்பந்தமான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. எனவே அது தொடர்பாக பிள்ளையானிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அந்த 3 படுகொலைகள் தொடர்பாக பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்தின் போலீஸ் அதிகாரி ஒருவர் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பிரபல வர்த்தகர் ஒருவர், அதேபோல் அவருடைய தமிழீழ விடுதலை புலிகள் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் என 3 படுகொலை செய்ததாக பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் மீது தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவர் அப்பொழுது 2005-2007 ஆண்டு பகுதிகளில் இந்த 3 கொலைகள் இடம்பெற்றதாக தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு கண்டுபிடித்துள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் பணியில் இருந்த போது கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அதேபோல் பிரபல வர்த்தகர் பண மோசடி தொடர்பாக அவர்களிடம் கப்பம் பெறும் நோக்கில் அவர் கடத்தப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்படுகிறார். அதேபோல் உட்கட்சி பூசல் காரணமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். இந்த 3க்கும் பிள்ளையானுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதி செய்துள்ளது. எனவே இப்போது அவர் தடுப்பு காவலில் இருக்கின்ற நிலையில் இந்த கொலைகள் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் தற்பொழுது பல்வேறு படுகொலைகளுடன் தொடர்புடையவராக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அவருடைய அலுவலகத்தில் அதிநவீன ரக ஆயுதங்கள் மீட்கப்பட்டது. அவருடைய அலுவலகத்தில் நிலச்சுரங்கம் காணப்பட்டது, அங்கும் ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அத்துடன் சில உடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள பிள்ளையான் தற்போது இந்த படுகொலைகள் தொடர்பாகவும் வசமாக சிக்கியுள்ளார். விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வடக்கு பகுதியில் கரையோர பகுதியை அண்டியுள்ள காணிகளில் காணி உரித்துடையவர்கள் தங்களுடைய உரிமங்களை அடையாளப்படுத்தி காணியை உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாத காணிகள் அரசுடைமை ஆக்கப்படும் என வட்டமானியினூடாக வெளியிடப்பட்டது. அது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கருத்தாடல்கள் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் அது தொடர்பாக அமைச்சரவையில் கலந்துரையாடல் இடம்பெற்று தனி குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது தொடர்பாக உரையாடல் இடம்பெற்று அந்த வட்டமானி மீளப்பெறுவதாக தெரிவித்த போதும் அந்த வட்டமானி மீளப்பெறாததை அடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் செயலாளருமான சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது அந்த வட்டமானிக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுமந்திரன் சில விளக்கங்களை தெரிவித்துள்ளார். இலங்கையின் உச்ச நீதிமன்றம் காணி அபகரிப்புக்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது. பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், மார்ச் மாதம் 28ஆம் தேதி 3 மாத அவகாசம் கொடுத்து காணி நிர்ணய சட்டத்தின் கீழே வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அந்த 3 மாத கால எல்லை முடிவடைவதற்கு முன்னர், அதாவது நாளைய தினத்துக்கு முன்னர், ஜூன் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் இந்த
காணிகளுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய உரிமத்தை நிலைநிறுத்துவதற்கு நிறுவுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்காமல் போனால் அந்த காணிகள் அனைத்தும் அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என்பதுதான் அந்த சட்டம். ஆகையினாலே இதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பினோம். வடக்கிலே 5941 ஏக்கர் நிலம் அப்படியாக பறிபோவதற்கான ஆபத்து இருந்தது. அரசாங்கம் உடனடியாக அதனை மீள கைவாங்காமல் விட்டால் நாங்கள் சட்ட மறுப்பு போராட்டங்கள், மக்களுடைய பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் செய்வதாக அறிவித்திருந்தோம். அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு கால கெடுவும் விதித்திருந்தேன். மே மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னதாக இது மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று. மே மாதம் 27ஆம் தேதி ஒரு நாள் முதல் அரசாங்கம் இதை மீள கைவாங்குவதாக அறிவித்தது. ஆனால் இன்று வரை அது மீள கைவாங்கப்படவில்லை. அது மீள கைவாங்குவதாக அறிவித்த காரணத்தினாலே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் ஒத்திவைத்தோம். அரசாங்கம் 2 வார காலமாக அதனை மீள கைவாங்காமல் இருந்த காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே நான் மனுதாரராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன் மக்கள் சார்பாக. அது 2 தடவைகள் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போதும் சட்டமா அதிபர் இது மீள கைவாங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருக்கவில்லை. 3ஆம் தடவையாக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அதை மீள கைவாங்குவதாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொன்னார்களே தவிர அது எப்பொழுது மீள கைவாங்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியை அவர்களால் வழங்க முடியவில்லை. ஆகையினாலே நாளைய தினம் இந்த காலக்கெடு முடிவடைகிற காரணத்தினாலே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் எனக்காக ஆஜராகி வாதாடி இது இன்றைக்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியதற்கு இணங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகொட, சம்பத் அபயகோன், சம்பத் விஜயரத்ன ஆகிய 3 அடங்கிய குழாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து உத்தரவொன்றை, இடைக்கால தடை உத்தரவொன்றை வழங்கியிருக்கிறார்கள். வழக்கு மீளவும் ஜூலை 2ஆம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்கியிருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இதிலே எனக்காக ஆஜரான மோகன் பாலேந்திரா, கனகீஸ்வரன், ஜனாதிபதி சட்டத்தரணி உள்ளிட்ட அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியார் காணிகள், மக்களுடைய காணிகள் வெறுமனே ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் அடிப்படையிலே அரச காணிகளாக அபகரிக்கப்படுகிற ஆபத்தை இந்த வழக்கின் மூலமாக இன்று நாங்கள் தடுத்திருக்கிறோம். அரசாங்கம் மீள கைவாங்குவதாக 1 மாத காலத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தும் கூட அதனை செய்யாத காரணத்தினாலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அதனுடைய பிரதிபலன் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே மிகவும் முனைப்பாக உழைத்த சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.